மகத்தானவன் மனிதானே மகத்தானவன் மனிதானே மகத்தானவன். லீ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, முப்பாலை தந்த திருவள்ளுவரும் இடுக்கண் வருங்கால் நகுக என்று சொல்லி வைத்திருக்கிறார். சிரிக்க பழகிக் கொள்ளுங்கள், அதாவது எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் சாதாரணமானது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். எதுவும் நம்மை ஒன்றும் செய்யாது. எதிர்ப்பு என்ற ஒன்று இல்லாவிட்டால் நாம் எதையும் சாதிக்க முடியாது. அதற்காகத்தான் ஆண்டவன் நமக்கு துன்பங்களை தருகின்றார். வானத்தில் பட்டங்கள் பறப்பதை பார்க்கின்றோம். அது பூமியிலிருந்து பறக்க விட்டதும் உடனே மேலே போய்விடுவதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக போகின்றது. இடையில் காற்று எதிர்க்கின்றது. எதிர்ப்புகளை தாங்கிக் கொண்டு அது மேலே பறக்கின்றது. மேலே பறப்பதற்கு கீழே இருக்கின்ற கைகளின் முயற்சி துணை செய்கின்றது. முயற்சி செய்தால் துயரங்களை துரத்தி உயரத்தை எட்டலாம் என்பதைத்தானே பறக்கின்ற பட்டங்கள் நமக்கு கற்றுத் தருகின்றன. அன்புக்குரிய இளைஞர்களே, இன்பம் இன்பம் இன்பம், இன்பத்திற்கு ஒரு எல்லை காணின் துன்பம் 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 என்கிறார் மகாகவி பாரதியார். துயரங்கள் எப்போதும் தானாக வருவதில்லை. சில சமயங்களில் நாமவே தேடிக்கொள்கிறோம். அளவு கடந்த ஆசை வரும்போது, எல்லை மீறிய துன்பங்களை அனுபவிக்கும் போது, அதனால்தான் துன்பங்களுக்கு காரணமான ஆசைகளையும் இன்பங்களையும் அடக்கியாள வேண்டும் என்கிறார்கள் ஞானிகள். ஞானிகளுக்கு இல்லை இன்பமும் துன்பமும். இளைஞர்களே, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனைத்தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. மனித வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளை தன் பாடல்களில் பதிவு செய்தவர் கவியரசர் கண்ணதாசனின் வரிகள் இது. இந்த பாடல் வரிகள் உன் செவிகளிலும் நுழைந்திருக்கும். கேட்டு கேட்டு ரசித்திருப்பாய். வார்த்தைகளுக்கு அழவைக்கக்கூடிய சக்தி உண்டென்பதையும் இழவைக்கக்கூடிய ஆற்றல் உண்டென்பதையும் கண்ணதாசன் பாடல்களில் அனுபவித்து உணர்ந்திருக்கலாம். பாடல்கள் மட்டுமல்ல, அவரது வாழ்க்கையும் கூட நமக்கு ஒரு படிப்பினை தானே. ஆசையாய் பெற்ற தாயே அழுவதற்கே பெற்றாளே, வாழ்க்கையெல்லாம் அழுதவர். துயரங்களை சுமந்து சுமந்து வாழ்க்கையின் பயணத்தை தொடங்கியவர். சொந்தமாக திரைப்படம் எடுத்து சொத்துக்களை எல்லாம் தொலைத்தவர். அதிகமான கடனில் மூழ்கி திளைத்தவர். அதற்காக அவர் சோர்ந்து போய்விடவில்லை. கொஞ்சம் தனிமையில் அமர்ந்து சிந்தித்தால் துன்பங்களுக்கான காரணம் நீங்குவதற்கான வழியும் பிறக்கும். நமக்கு மட்டும் தானா இந்த துன்பம், மற்றவர்களுக்கு இல்லையா? சிறிது நேரம் யோசித்து பார்த்தால் நம்முடைய துன்பங்கள் குறைந்து போகும். அதனால்தான் வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடிவிடாது. உனக்கு கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி தேடு என்று தனது அனுபவத்தை பாடலில் பதிவு செய்தார். நிம்மதியை தேடினார். அந்த நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதி என்று ஆன்மீகத்தின் பக்கம் தன் பயணத்தை செலுத்தினார். என்றும் நிலைத்த புகழுடைய அர்த்தமுள்ள இந்து மதத்தையும் பல இலக்கியங்களையும் படைத்தார். துயரங்களுக்குள் அவர் அமிழ்ந்து போகவில்லை. துயரங்களை துரத்தினார். எட்டாத உயரங்களை எல்லாம் எட்டி பிடித்தார். இப்போது சொல் இளைஞர்களே, வாழ்க்கை சோகமானதா? இன்பமும் துன்பமும் நமக்கு மாறி மாறி வரும். மனிதனுக்கு துயரம் தர கடவுள் விரும்பவில்லை. மனிதனின் புண்ணிய பாவத்தை அவன் அனுபவிக்கிறான். நம்முடைய கஷ்டங்களுக்காக நாம் கடவுளை குறை கூறக்கூடாது. நம்முடைய மனோதிடம், சூழ்நிலை, கடவுளிடத்தில் பக்தி, இவற்றின் மூலம் கஷ்டங்களை குறைக்கலாம். மனதில் எந்த அளவிற்கு அமைதி நிலவுகிறதோ அந்த அளவிற்கு இன்பம் மேலோங்குகின்றது. அமைதி குறைய குறைய துன்பமும் வளர்கிறது. எனவே அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். அந்த அமைதியை கொடுப்பது தியானம்தான். நிம்மதியை தருவது தியானம்தான். தியானத்தின் மூலம் துயரங்களை குறைக்கலாம். துயரங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. மனிதானே மகத்தானவன்.